Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கர்நாடகாவில் தக்லைஃப் வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. மன்னிப்பு கேட்பதில் என்ன சிக்கல் என கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேட்டபோதும் மன்னிப்பு கேட்காத கமல்ஹாசன். கன்னட மொழி குறித்து பேசியதற்காக மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு என்ன ஈகோ என கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேள்வி. கமல்ஹாசனின் கருத்து குளவிக்குட்டை கலைத்தது போன்று உள்ளதாக நீதிபதி காட்டம். கன்னட மொழி தொடர்பான தனது வார்த்தைகள் தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. கர்நாடகா வர்த்தக சபைக்கு எழுதிய கடிதத்தில் நடிகர் கமல்ஹாசன் விளக்கம். கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக முதல்வர் ஸ்டாலின் குரல் கொடுக்காதது ஏன்? புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் சீமான் கேள்வி. அவங்க செம்மொழி நாளுங்கிறாங்க, அவர் தானே பேசியிருக்கணும். சரி, அவர் பேசலை. அவர் கட்சியில் இருக்க மொழியியல் ஆய்வறிஞர்கள், பெரிய வரலாற்று அறிஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள வச்சு பேச விட்டுருக்கணும்ல. இது தேவையில்லாமல் பேசாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. அது சும்மா அது இவ்வளவு பேச விட்டுட்டு செம்மொழி நாள் கொண்டாடி என்ன பயன் இருக்கு சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை விசாரிக்காதது ஏன் என அண்ணாமலை கேள்வி. தமிழக அரசு இது பற்றி பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பிளைட் மோடில் இருந்த செல்பேசியை ஆன் செய்தபோது ஞானசேகரன் முதலில் காவல் அதிகாரியிடம் பேசியதாக அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு பதிவு. சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியின் பெயரை 48 மணி நேரத்திற்கு பிறகு வெளியிடப் போவதாகவும் பேச்சு. அண்ணாமலையின் குற்றச்சாட்டு என்னவென்றே தெரியவில்லை. தினமும் 15 வட்டச் செயலாளர்கள் தன்னிடம் பேசுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஃபோன் பண்ணாரு, எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்றாரு. இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க ஏற்பாடு. தமிழக அரசின் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல். நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு சென்றுவிடும் என்ற அச்சத்தில்தான் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில். இந்தியா கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும். அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் உள்ள நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை அழைப்பு. திமுக பொதுக்குழுல விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் என்று பிரேமதாஸ் வரவேற்பீர்களா கூட்டணிக்கு? கண்டிப்பா அதை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முடிவு செய்வார். என்னை பொறுத்தவரை பர்சனல் ஒப்பீனியன் கேட்டா அவர்களை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தீவிர அரசியல் களத்திற்கு திரும்பும் தவிக தலைவர் விஜய். ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்களை சந்திக்க திட்டம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு இரவு நேரத்தில் கட்டுப்பாடு விதித்த தமிழக அரசின் நடவடிக்கை செல்லும். தனியார் நிறுவனங்களின் மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவாக விவாதிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வை கூட்டுக. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 16 எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடிக்கு கடிதம். போர் நிறுத்தம் குறித்த ரஷ்யா யுக்ரைன் பேச்சுவார்த்தையில் எட்டப்படாத முடிவு. தாக்குதலில் உயிரிழந்த 6000 ராணுவ வீரர்களை யுக்ரைனிடம் அளிக்க ரஷ்யா ஒப்புதல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும். வெப்பம் அதிகரிப்பால் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.